வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் 2025க்கான ரிசல்ட் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் அட்ரஸ் இங்க இருக்கு, செக் பண்ணிக்காங்க. https இங்க இருக்கு பாருங்க, https://tancet tancet.anu.edu/tancet/irt/index.php இதுதான் இந்த வெப்சைட்டோட அட்ரஸ். இதுக்குரிய லிங்க் வேணா நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், நீங்க செக் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்ப எண் வேணும், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும். பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. அங்கே என்ன கேப்சா வருதோ அதை கொடுங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட தேர்வு முடிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கரெக்டாக தேர்வு முடிவுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, பார்ட் பியில் எவ்வளோ மார்க்ஸு, பார்ட் சியில் எவ்வளோ மார்க்ஸு, அப்புறம் கிரேஸ் மார்க்கு நிறைய பேருக்கு 1. அதாவது கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது அவங்களா கொடுக்கறது. ஏதாவது கொஸ்டின் வந்து தப்பாக இருந்து நீங்கள் வந்து நம்ம கீ சேலஞ்ச் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்படி பண்ணியிருக்கும் போது அதுக்காக அவங்க வந்து அந்த 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு கட் ஆஃப்குள்ளே வரும். தமிழை விட்டுருங்க, தமிழில் 50க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலும் அது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். நீங்கள் 20 மார்க் எடுத்திருக்கீங்க தமிழ்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூவேஷன் பண்ணியிருப்பாங்க. பார்ட் பியும் பார்ட் சியும் வேல்யூவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை தமிழ் மார்க் 50 வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க கட் ஆஃப்க்கு. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் 20க்கு கம்மியாக 19, 17, 16லாம் எடுத்திருந்தா என்இன்னு போட்டிருப்பாங்க உங்கள் ரிசல்ட்டில். என்இ அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஏன்னா பார்ட் பி இடத்துலையும் இதான் போட்டிருப்பாங்க, பார்ட் சிலையுமே நாட் எலிஜிபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 20க்கு கம்மியாக எடுத்திருந்தா. ஒருவேளை தமிழில் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, 20க்கு மேலே எடுத்திருந்தா கண்டிப்பாக பார்ட் பியில் எவ்வளோ மார்க்கு, பார்ட் சியில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கிரேஸ் மார்க் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு கட் ஆஃபில் வரும். அந்த 50க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கட் ஆஃபில் கன்சிடர் ஆகும். இந்த லிஸ்ட் இல்லாமல் தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் போய் டைரெக்டாக உங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஓவரால் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அத்தனை பேரோட நேமு, அவங்களோட நம்பர், அவங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன கேஸ்டில் வராங்கன்னு கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்ட் ஏ பி சியில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட்டில் தெளிவாக இருக்குது. ஒரு 10 o'clockலேருந்து தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இந்த லிங்க்கு. 10 வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு. ஏன்னா கம்மியான பேர் தான் வந்து ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா அட் ஏ டைமில் இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பாஸ் ஆகிடுச்சு. அந்த 10:15க்கு மேலே எல்லாருமே அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்க்கறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் டென்ஷன் ஆக வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள். கொஞ்சம் டைம் கிடச்சி அது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நாட் ரீச்டு அப்படிலாம் தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஒரு டைம் கொடுத்து நீங்கள் வெயிட் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். நான் லிங்க்கையுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிட்றேன். அடுத்து உங்களுக்கு 3:1 ரேஷியோவில் ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகிக்காங்க. அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் வேணுமோ அதெல்லாம் பாருங்கள். அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறது வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்காங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.